எதுவும் மறந்துட்டாங்களா? இல்லை என்ன எப்போ தான் வந்து இதுக்கு நினைவுக்கு வரும் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து கோபிநாத் அவர்களை இப்போ ஜெயிலுக்கு அனுப்புறது தான் முக்கியமான ஒரு வேலையாக வந்து பாக்கியா இருந்தாங்க. அவங்க ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சதுனால தான் இவருக்கு ஆக்சுவலாகவே வந்து இவர் சோகமாகி கோபமாகி உட்காந்துருக்க இனியா வந்து பேச அப்புறம் தான் நெஞ்சு வலி வந்துச்சு. ஸோ கேஸ் போட்டு தப்பு செஞ்சது கோபி, அதுக்கு கேஸ் போட்டது பாக்கியா, கண்டுபிடிச்சி கேஸ் போட்டது பாக்கியா. அதுக்கடுத்து வந்து அதை கேள்வி கேட்டது இனியா. ஆனால் வந்து ஈஸ்வரி யாரை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா தான் இப்படி வந்து என் பிள்ளையோடைய வாழ்க்கையை அழித்து ஒரு பச்சை குழந்தை வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாத குழந்தைய போய் நெஞ்சு வலி வர வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாபம் விட்டு வார்த்தைக்கு வார்த்தை குத்தி காமிக்கிறது, மைய திட்டுறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து அந்த கேஸே மறந்துட்டாங்க போல். இந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு கும்மி அடிச்சிட்டு இருக்காங்களே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அப்படிலாம் இல்லை, மறக்கலை, இந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு திருப்பத்தை வச்சு இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா வந்து கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இவர் வந்து உடனடியாக வந்து இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருதுன்ட்டாங்க. ஸோ இவரை இப்போ ஈஸ்வரி ஷாக்காகி என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, கேஸை நீ வாபஸ் வாங்கலையா அப்படின்னு கேட்டால் நான் தப்பு பண்ணேன், நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு திரும்பி நல்லவராட்டம் கோபி பேசுகிறாரு. என்ன நடக்குது இங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ உடனே வந்து கிளம்பி அந்த கண்ணெல்லாம் கலங்கி ஈஸ்வரி நிற்க உள்ளே அந்த கோர்ட் ஹவுஸ்க்கு போனால் ராதிகா பாவமாக பார்க்குறாங்க. வாபஸ் வாங்கிடுங்களேன், என் கணவர் பாவம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க பாக்கியா? மேலே போய்ட்டு இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அவர் திருந்திட்டாருன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை ஜட்ஜ் வந்து இப்போ திடீர்னு உடனடியாக 3 மாதம் ஜெயில் தண்டனையோ இல்லை ஒரு பெரிய அபராதமோ சொல்லி இவங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்களுக்கு அதனால ஆன நஷ்டத்துக்கான பணத்தை கொடுத்துடணும், அதே சமயத்தில் தண்டனை அனுபவிக்கணும், இல்லைனா ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் காசை அது பாக்கியாவுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி வந்து அப்போ அதனால் வரக்கூடிய குளறுபடிகள், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இன்றைக்கி நல்லவங்களாக இருக்க ராதிகா நாளைக்கும் நல்லவங்களாக இருப்பாங்களா, இல்லை இவங்களை திட்டி குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கதை எதை நோக்கி போகுது? முன்னாடிலாச்சும் கதையில் ஏதோ ஒரு விஷயங்களாக இருந்துச்சு, இப்போ கதை ஏன் போகுதுன்னே தெரியாமல் போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.